ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவையான பச்சை பயிர் முட்டை குழம்பு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 10 முட்டை எடுத்துக்கோங்க. உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டையை கம்மி பண்ணிக்கலாம். 10 முட்டைக்கு 1 கப், இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும் இந்த பச்சை பயிர். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா நீட்டமாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நீட்டமாக எடுத்துக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, இதை வந்து அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அதுக்கப்புறம் ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து முழு பட்டையாக இருந்தால் ஒரு பட்டை போதும். இது சின்ன பீஸாக இருக்கனால நான் ஒரு பட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம சமையல் எண்ணெய். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து எப்படி வந்து சுவையான பச்சை பயிர் முட்டை குழம்பு வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு கடாயில் இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வறுத்துறாதீங்க. இப்போது இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இது வந்து ரொம்ப ப்ரௌனாக வறுக்காதீங்க, நல்லா வந்து ஒரு லைட் அந்த க்ரீன் போகிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்பவே பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா குருணையாக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குருணையாக அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுதா, ஒரு சக்கரை மாதிரி அந்த அளவு எடுத்துக்கோங்க. நல்லா குருணையாக இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டையை வந்து உடச்சி ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் பிளெண்டர் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் கரண்டியில் அடித்தா கூட போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை, அது உடச்ச முட்டையை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸி கூட யூஸ் பண்ணலாம். மிக்ஸி யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நான் இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். நம்ம குழம்புலையும் சால்ட் போடுவோம், அதனால் இதில் ரொம்ப சால்ட் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த முட்டையும் அந்த பயிரும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடட்டும். நம்ம வந்து இப்போ ஒரு தவாவில் வந்து பொரிக்க போகிறோம். முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு மிக்சராக வந்து இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு தோசைக்கல் தவாவில் இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து, அதாவது இந்த முட்டை மிக்சரை வந்து கொஞ்சமாக நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்லா லோ ஃப்ளேமில் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து தடியாக வரும், இது நல்லா உப்பி வரும். நீங்கள் கடாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு திக்கான கடாயில் போட்டிங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தடியாக கிடைக்கும். சாதாரணமாக தோசைக்கல்லில் போடும்போது அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிஸாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரியான நான்ஸ்டிக் பேன் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு மெலிஸாக கிடைக்கும். இது நல்லா வந்து பன் மாதிரி நல்லா தடியாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்மளோட அந்த முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 சைடும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற
எல்லா முட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய ஆம்லேட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு வச்சுருக்கிற இந்த பச்சை பயிர் முட்டை ஆம்லேட்டை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை வறுத்துருக்கோம். அப்புறம் இப்போ ஒரு வாட்டி தவாவில் வந்து முட்டையோடு சேர்ந்து பொரிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்க்கு வந்து நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பீஸ் நல்ல ஒரு கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தடியாக இருக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பச்சை பயிறு எக் பீசஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் திக்காக இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் கரையாது. நல்ல ஒரு பிஸ்கெட் அண்ட் ஒரு ப்ரெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கீரி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 10 முட்டைக்கு 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, இது வந்து குழம்பாகவும் பண்ணலாம், இல்லை வந்து கிரேவி சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே வந்து அந்த எண்ணெயில் பொரியட்டும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்புக்கு மட்டும் உப்பு சேர்த்துடக்கூடாது. உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஒரேடியாக உப்பு போட்டுறாதீங்க. ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது. கம்மியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் வந்து மறுபடியும் வந்து நான் நல்லா வேக விட போகிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான். எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து 5 பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். காரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. நல்ல ஒரு கிரேவி ஃபீல் இருக்குது. அந்த தண்ணி ஊற்றாமல் இந்த கிரேவியில் வந்து அந்த மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும்போது குழம்பு கொதிக்கும்போது வந்து மிளகாத்தூள் போடுவீங்க. ஆனால் எப்பயுமே மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலையும் அந்த வந்து ட்ரையாக இருக்கிறதுலேயும் வந்து நல்லா வெந்து வறுப்பட்டுச்சுன்னா அப்போ தான் வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து இப்போது ஒரு கிரேவி ஸ்டைலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வர அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். நல்லா பபுள்ஸ் வந்து அந்த கொதி நல்லா வரணும். அது வரைக்கும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போது நம்மளோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு, இந்த பபுள்ஸ் நல்லா அதிகமாக வருது. இதை வந்து ஸ்லிம்மில் வச்சிடலாம். இப்போது நீங்கள் உங்களுக்கு காரம் உப்பு இது ரெண்டுமே எந்த அளவுக்கு தேவையோ அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவைக்கேற்ற உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டை பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இந்த பச்சை பயிர் முட்டை பீசஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு இருக்குது, நம்ம குழம்புலையும் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது, சூப்பரான ஒரு வாசனை வருது. இப்போது இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். நல்லா கொதித்து அந்த முட்டை வந்து பாருங்கள், நம்ம போடும்போது முட்டையோட பீஸ் வந்து சின்ன சின்னதாக இருந்தது. இப்போ இதை பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா உள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பச்சை பயிர் வந்து நல்லா வெந்து இந்த முட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பல்ஜாக்கும். இந்த குழம்புல வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு அழுத்த முடியல. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை, குழம்போட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வந்து கிரேவி ஒரு மாதிரி லிக்விட் கிரேவியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கொதி போதும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து தாராளமாக இந்த குழம்பு வந்து நல்லா வெந்துடும். குவான்டிட்டி அதிகமாகும்போது, அதாவது 10 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன், முட்டை வந்து அளவு அதிகமாகும்போது அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போது நம்மளோட சுவையான பச்சைப்பயிர் முட்டை குழம்பு ரெடி. இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் கொடுங்க. எங்களோட ரெகுலர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என்றும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.